ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிராண்ட்மாஸ் கேலரி. நம்ம காரைக்குடி ஆன்டிக் மார்க்கெட்லேருந்து வாங்கிட்டு வந்த சில பொருட்களை இன்றைக்கி விற்பனைக்காக வைக்கிறேன். அதை பற்றின டீட்டெயில் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ பார்க்குற பொருளில் எதுவும் பொருள் பிடிச்சிருந்து வாங்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய வாட்ஸ்அப் லிங்க் இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்கனாலே அவைலபிள் ப்ராடக்ட், அதோட ப்ரைஸு, இமேஜ், அந்த பொருள் இருக்க வீடியோ நம்பர் எல்லாமே வரும். அதன் மூலியமாகவே நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கலாம். எதுவும் டவுட் இருந்தால் அந்த நம்பருக்கே நீங்கள் நேரடியாக கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப் மூலியமாகவோ விசாரிச்சுக்கலாம். இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறது வந்து பித்தளையில் இருக்கக்கூடிய ஒரு தராசு தான். வெள்ளை பித்தளையில் உள்ள ஒரு தராசு. இது சின்ன சைஸு, மினியேச்சர் சைஸ் மாதிரி இருக்கக்கூடியது. நல்ல கண்டிஷனில் உள்ளது தான். மினியேச்சர் சைஸ் தான் ரொம்ப கிடைக்காது. இது வந்து ஒரு சோப்பீஸ் மாதிரி நிறைய இடங்களில் வச்சுருக்குறாங்க. இதோட சைஸ் பார்த்தோம்னா உங்களுக்கு ஒரு அடி கிட்ட இருக்கும் மொத்த அளவுமே. அந்த மேலே இருக்க இதோட அளவோடு சொல்கிறேன். தட்டு சின்னது இருக்கிறது வந்து 3 இன்ச்சு, சின்ன சைஸ் தான், 3 இன்ச்சு இருக்கக்கூடியது. இந்த பீஸ்லாம் வந்து ஒரு ஆன்டிக்கில் இருக்கவங்க தாங்க கலெக்ட் பண்ணுவாங்க. அந்த கேட்டகரியில் உள்ளது. அது 1900 ரூபான்னு விலை கொடுக்குறேன், 1900. அடுத்த பார்க்குறது ரோஸ்வுட்டில் இருக்கக்கூடிய ஒரு சோத்து பலகை தான். இது மல்டிபர்பஸாக நிறைய பேர் ஒவ்வொரு டெக்கரேட்டிவாக யூஸ் பண்ணிக்கிறாங்க. இது வந்து நான் இந்த மரத்துக்காக ரோஸ்வுட் மரம்ங்கிறதுனாலேயே வாங்குறதுக்கும் நிறைய பேர் வாங்குகிறாங்க. 11 இன்ச்சுக்கு 4 இன்ச்சு சைஸ் உடையது 800 ரூபான்னு விலை கொடுக்குறேன், 800. அடுத்ததாக பார்க்குறது ஒரு பூத்தட்டு தான். நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடிய ஒரு பூத்தட்டு. நல்ல கம்பி கொடுத்து வரும் மடக்கி விட்டது. நல்ல சைஸ் வந்து உங்களுக்கு 3 இன்ச்சுக்கு 8 இன்ச்சு சைஸோடு இருக்கக்கூடியது. இதில் 4 பீஸ் ஒரே மாதிரி இருக்குங்க. எப்போயாவது அந்த மாதிரி கிடைக்கும். 4மே ஒரே மாதிரி இருக்கும். ஒன்றா செட்டாகவே போட்டிருக்கேன். ஏன்னா நம்ம பூஜை அறையில் ஒவ்வொரு இதுலேயும் ஒரு பூ மற்றது பொருட்கள் இதெல்லாம் வச்சு வைக்கிறதுக்கு நல்லா இருக்குமேன்ட்டு 4ஐயும் செட்டாக போட்டிருக்கேன். இது வந்து உங்களுக்கு 4மே ஒரு பீஸ் வந்து மொத்தமாக கொடுக்கறதுனால 700 ஒரு பீஸ் ரேட்டு 700ன்னு போட்டு 2800 ரூபான்னு விலை கொடுக்குறேங்க. சிங்கிள் பீஸாக இருந்தால் ரேட்டு கூட வரும். அதனால தான் 4ஐயுமே அப்படியே உங்களுக்கு செட்டாக போட்டிருக்கோம். 2800ன்னு விலை கொடுக்குறேன். 3 இன்ச்சுக்கு 8 இன்ச்சு சைஸ் உடையது. அது அடுத்ததாக பார்க்குறது வெள்ளை பித்தளையில் உள்ளக்கூடிய ஒரு டம்ளர் தான். ஒரு 250 ml பிடிக்கக்கூடியது. 4 இன்ச்சு சைஸ், 3.5 இன்ச்சு சைஸ் இருக்கக்கூடியது. 1400 ரூபாங்க அந்த வெள்ளை பித்தளை டம்ளரு. எப்போயாவது வெள்ளை பித்தளையில் டம்ளர்லாம் ரொம்ப கிடைக்கிறதில்ல, அவைலபிலிட்டியே கம்மி தான். கிடைக்க நம்ம போடுறோம். இது வெள்ளை பித்தளையில் இருக்கக்கூடிய சொம்பு. இது வந்து நல்ல கனமாக இருக்கக்கூடிய கொஞ்சம் பெரிய சைஸ் சொம்பு. 5 இன்ச்சு சைஸ் இருக்கக்கூடியது. 1.25 லிட்டர் கெப்பாசிட்டி. திக்னஸ் நல்ல ஹெவி திக்னஸ், உருக்குலேயே செஞ்சது அந்த காலத்தில். 5 இன்ச்சு சைஸு. ஹைட்டு 5 இன்ச்சுங்கிறது ஹைட்டை சொல்கிறேன். 1.25 லிட்டர் பிடிக்கக்கூடிய 2800 ரூபா, 2800 வருங்க. ஒவ்வொரு இதுக்குமே அதோட வெயிட்டு அதோட கண்டிஷன் பொறுத்து தான் ரேட்டு வரும். அடுத்ததாக பார்க்குறது தேக்கில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன பவுல் தான். சந்தனப்பில்லா மாதிரி இருக்கக்கூடியது. அடியில் பாதம் வச்சு மேலே பவுல் மாதிரி செஞ்சுருக்குறாங்க. இந்த பீஸ் வந்து 515 விலை கொடுக்குறாங்க, 550. 2 இன்ச்சுக்கு 3.5 இன்ச்சு சைஸ் இருக்கக்கூடியது. அடுத்ததாக பார்க்குறது பித்தளையில் இருக்கக்கூடிய ஒரு அடுக்கு செட்டு. அடுக்கு செட்டில் இது வந்து அப்படி ஒரு கண்டிஷனில் இருக்குது. அதே மாதிரி கனமும் கூட. இப்போ உள்ள இந்த காலத்தில் உள்ளது கிடையாது, ரொம்ப பழைய காலத்தில் உள்ளது. நல்ல மெழுகோட அந்த கண்ணாடி மாதிரி பளபளப்போடு இருக்குது. பட் இது வந்து வெயிட்டு கூட உள்ளது. 3மே தூக்கி இப்போ நம்ம பார்க்க தெரியாது, உங்களுக்கு வீட்டுக்கு வந்து நீங்கள் எடுத்து பார்க்கும்போது தெரியும். நல்ல ஹெவி வெயிட் உள்ளது. 3 பீஸ் அடுக்கு செட்டு. சைஸ் வந்து உங்களுக்கு ஒன்றுமே அரை இன்ச்சு சைஸ் வித்தியாசப்படும். பெருசு வந்து 5.5 இன்ச்சு ஹைட்டு. 5.5 இன்ச்சுக்கு 2 லிட்டர் பிடிக்கக்கூடியது. நல்ல கண்டிஷனில், உள்ளேயும் நல்ல கண்டிஷனில், வெளியிலையும் நல்ல கண்டிஷனில் இருக்குது. பெருசு 5.5ன்னா அடுத்து 5, அதுக்கு அடுத்து 4.5, அந்த மாதிரி அரை இன்ச்சு வித்தியாசப்படக்கூடியது. 3 அடுக்கு செட்டு 3900 ரூபான்னு விலை கொடுக்குறேங்க. ஹெவி வெயிட் உள்ளது. 3900. நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடியது. அடுத்ததாக பார்க்குறது பித்தளையில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன குவலை தான். நம்ம பூஜை அறையில் பால்லாம் வச்சு வைக்கணும், அந்த மாதிரி இருக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல உள்ள ஈயம் பூசினது. நல்ல வரும்பில் டிசைன் எல்லாம் கொடுத்தே இருக்குது. 4 இன்ச்சுக்கு 4 இன்ச்சு சைஸு. 700 ரூபான்னு விலை கொடுக்குறேன், 700ன்னு விலை கொடுக்குறேங்க. நல்ல மேலே கம்பி கொடுத்து மடக்கி விட்டு அதுக்கப்புறம் வரும்புலையும் டிசைனோடையே இருக்கக்கூடியது. அடுத்ததாக பார்க்குறது பித்தளையில் இருக்கக்கூடிய ஒரு சொம்பு தான். இந்த சொம்பும் வந்து பார்க்குறதுக்கு பால் குடம்லாம் எடுக்கிறதுக்கு அந்த மாதிரி இதுகளுக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல கண்டிஷனில் ஒரு 2.5 லிட்டர் கிட்ட பிடிக்கும் கெப்பாசிட்டி. சைஸ் வந்து 6 இன்ச்சு சைஸ். உள்ளே வந்து மெழுகோடையே இருக்குது. நம்ம அடுப்பில் வச்சோம்னா அது எல்லாமே உருகிடும். புதுசாக கண்டிஷன் வந்து அப்படியே புழங்காத பீஸ், அதுக்காக சொல்கிறேன். அதே மாதிரி உள்ளே தெரியறதும் மெழுகு தான், வேறு ஒன்றும் கிடையாது. அடுப்பில் வச்சோம்னா உருகிடும்.
ஃப்ரெஷ் பீஸ் 6 இன்ச்சு சைஸ் உடையது 2.5 லிட்டர் கெப்பாசிட்டி 1800 1800 விலை கொடுக்குறேங்க. நல்ல கண்டிஷனில் உள்ள ஒரு சொம்பு. அடுத்ததாக பார்க்குறது வந்து 2 பால் தூக்கு இல்லது எண்ணெய் தூக்குன்னு சொல்கிறது தான். இப்போ நிறைய பேர் எண்ணெய் வச்சுக்கிறதுக்கு இது ரொம்ப விருப்பப்பட்டு வாங்குறாங்க. அதனால் கடைக்கு போட்டுட்ருக்கோம். இந்த இப்போ காமிக்கிறது வந்து ஒரு 2 லிட்டர் கெப்பாசிட்டி. நல்ல கை உள்ளே விட்டு சின்ன சைஸாக இருந்தாலுமே நான் பார்த்து தான் எடுத்துகிட்டு வருவேன். கை உள்ளே விட்டு விளக்குற மாதிரி கண்டிஷனில் இருக்கக்கூடியது. 9 இன்ச்சு சைஸ் உடையது 1900 1900 விலைக்கு கொடுக்குறேங்க. நல்ல கைப்பிடியெல்லாம் நல்ல ரோஸ்வுட் கைப்பிடி, அவ்வளோ நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடியது. நல்லா யூஸ் பண்ணுறதுக்கும் நல்லாயிருக்கும். அதுலேயே அடுத்தது பார்க்குறது பெரிய சைஸு. இது 4 லிட்ரு பெருசு வந்து 4 லிட்ரு பிடிக்கக்கூடியது. ஹைட்டு வந்து 11 இன்ச்சுக்கிட்ட ஹைட்டு வரக்கூடியது. 3200 அப்படின்னு விலைக்கு கொடுக்குறாங்க. 3200. கம்பியெல்லாம் நல்ல பெரிய கம்பி கொடுத்து வரும்பெல்லாம் மடக்கி விட்ருக்காங்க. அதே மாதிரி இதுக்கும் ரோஸ்வுட் கைப்பிடி தான். உள்ளேயும் நல்ல கண்டிஷனில் ஈயத்தோடு இருக்குது. வெளியில் ரேகை தெரிகிற அளவுக்கு பளபளப்போடு இருக்குது. 3200 விலைக்கு கொடுக்குறேங்க. அடுத்த பார்க்குறது ஒரு சின்ன பித்தளை டப்பா தான். நம்ம எதுவும் பொருள்லாம் போட்டு வச்சுக்கிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடியது. நல்ல கண்டிஷனில் இருக்குது. 3 இன்ச்சுக்கு 4 இன்ச்சு சைஸுடையது 900 விலைக்கு கொடுக்குறேன். இப்போ உள்ள டப்பா இல்லாமல் அந்த மாதிரி பழைய டப்பாலாம் நல்லா வரும்பு வெடிக்காமல் நல்லாயிருக்கும். அடுத்ததாக பார்க்குறது ஒரு குமிழ் தூக்கு தான். ஒரு சின்ன சைஸில் இருக்கக்கூடிய ஒரு குமிழ் தூக்கு. உள்ளே ஈயம் பூசி நல்ல கண்டிஷனில் இருக்குது. இது வந்து ரேர் பீஸுங்க. இது வாங்குகிற இடத்துல விலை கூட டிமாண்ட் பண்ணி வச்சுருக்குறாங்க. இப்போ வந்து இப்போ உங்களுக்கு ஒரு சின்ன கோவலை காமிச்சேன் 700க்கு, அதுக்கப்புறம் டப்பா காமிச்சேன் 900 ஆனால் இந்த பீஸ் வந்து 1900 1900 இந்த பீஸ். ஒரு சின்ன பீஸ் 1900. இப்போ வந்து உங்களுக்கு இதோட சைஸ் பார்த்தோம்னா 3 இன்ச்சுக்கு 4 இன்ச்சு தான். இது வந்து 1900. எதனால் இந்த மாதிரி ரேட் அப்படின்னா, வாங்குகிற இடத்துலேயே இந்த பீஸ் வந்து கொஞ்சம் ரேர் பீஸுங்கிற மாதிரி. இப்போ அந்த பெரிய பால் தூக்கு 2 பால் தூக்கு காமிச்சோம் இல்லையா, அதில் பால் தூக்குமே 1900. இந்த பீஸும் 1900. இது நாங்கள் ரேட்டு ஃபிக்ஸ் பண்ணுறது கிடையாது. இப்போ காமிச்ச இந்த பால் தூக்கும் 1900, இந்த குமிழ் தூக்கும் 1900. காரணம் என்னென்னா, இங்கே வாங்குகிற இடத்துல ரேட் அந்த மாதிரியான ரேட்டில் விற்கிறாங்க. அதை வச்சு தான் நம்ம வாங்கி நம்ம விற்க வேண்டியதாக இருக்குது. என்ன விவரம் சொல்லணுங்கிறதுக்காக சொல்கிறேன். இந்த நிறைய பேர் இந்த மாதிரி வேணும்னு சில பேர் கேட்டதுனால வாங்கிட்டு வந்து போட்டிருக்கேன். அடுத்ததாக பார்க்குறது மங்குல உள்ள ஒரு மக்கு தான். 4.5 இன்ச்சு சைஸு 4.5 இன்ச்சுக்கு 6 இன்ச்சு சைஸ் உள்ளது. 1.5 லிட்டர் பிடிக்கும். நல்ல ஹெவியாக கைப்பிடியெல்லாம் நல்லா ஹெவியாக இருக்கக்கூடியது. இது வந்து நம்ம பாத்ரூமுக்கு குளிக்க போகிறதுக்கு கூட வச்சுக்கலாம். இல்லை எதுவும் நம்ம எண்ணெயெல்லாம் அளந்து ஊற்றுறதுக்கு அந்த மாதிரி இதுகளுக்கும் வச்சுக்கலாம். மல்டி பர்பஸாக அப்படி வேணாலும் வச்சுக்கலாம். இந்த மக்கு வந்து 1200 விலைக்கு கொடுக்குறேங்க. அடுத்த பார்க்குறது ஒரு சின்ன பாக்ஸு. இதுக்கு மூடி தான். இது வந்து நம்ம எப்படி மல்டி பர்பஸாக அப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து குக்குங்கிற பிராண்டட் ஐட்டம். ஸ்வீடன்னு போட்டிருக்கோம். இதில் லேஸாக ஒரு மேலே மட்டும் ஒரு இடத்துல சிப்பு இருக்குது. பரவாயில்லன்னு தான் எடுத்து வந்துருக்கோம். ஏன்னா மங்கில் நம்ம அதை ரொம்ப பார்க்க முடியாது. ஸ்வீடன் மங்கும் அதே மாதிரியே ரேட்டு கூட வாங்குகிற இடத்துல. ஏன்னா ஒவ்வொரு சில ப்ராடக்ட் மட்டும் அவங்களுக்கு எல்லா கடைகள்லையுமே ஒரே மாதிரி ரேட்டு கூட தான் விற்பாங்க. இது வந்து சைஸ் வந்து 3 இன்ச்சுக்கு 5 இன்ச்சுக்கு 5 இன்ச்சு சைஸ் உடையது. அந்த ஸ்வீடன் மங்கு 1900 1900. அடுத்ததாக பார்க்குறது 5 அடுக்கு இருக்கக்கூடிய ஒரு தேக்கு மரத்தில் இருக்கக்கூடிய ட்ரே தான். 5 ட்ரே, சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் எல்லாம் ஒரே மாதிரி ஒன்றுக்குள்ளே ஒன்று வச்சுக்கிற மாதிரியான ட்ரே. இதுவும் பிரியப்பட்டு நிறைய பேர் கேட்கறதுனால வாங்கிட்டு வந்திருக்கேன். பஜார்லேயே அவைலபிலிட்டி கிடையாது. இது எப்பயாவது தான் கிடைக்கும். இந்த மாதிரி செட்டாக கிடைக்கிறது. நல்ல கண்டிஷனில் இருக்குது. அந்த காலத்தில் உள்ள ஒரு பர்மா தேக்கு. நல்ல ட்ரே வந்து மல்டி பர்பஸாக எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். பெரிய ட்ரே வந்து 8 இன்ச்சு இருக்கக்கூடியது. அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு ட்ரேவும் 1 இன்ச்சு 1/2 இன்ச்சு அது மாதிரி குறைஞ்சி சின்ன ட்ரே வந்து 4.5 இன்ச்சு இருக்கும். இதுவும் அப்படியே செட்டாக தான், 5யுமே செட்டாக தாங்க விலை கொடுக்குறேன். ஏன்னா அதெல்லாம் வந்து மோஸ்ட்லி தனித்தனியாக கிடைக்கும். இந்த மாதிரி செட்டாக கிடைக்காது. அது எதுக்கு பிரிப்பானே அப்படின்ட்டு மொத்தமாக அப்படியே செட்டாக போட்டிருக்கேன். 5 பீஸ் உள்ளது. இது வந்து சின்னது வந்து உங்களுக்கு 4.5 இன்ச்சு தான் வந்து இது. பெருசு 8.5 இன்ச்சு 8 இன்ச்சு, சின்னது வந்து 4.5 இன்ச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக அது மாதிரி மாறும். இது 5 பீஸும் செட்டாக அப்படியே 3500 விலை கொடுக்குறேங்க. இது எல்லாமே பார்த்தோம்னா சுற்றிலும் இந்த 4 சைடும் வரும்பெல்லாம் பார்த்தா அவ்வளோ ஸ்மூத் ஃபினிஷிங்கில் இருக்கும். அதே மாதிரி எல்லாத்துக்குமே இந்த மாதிரி 4 சைடும் பாதம் வச்சுருக்கோம். அவ்வளோ அந்த செஞ்சுருக்க அந்த வேலைப்பாட்டுக்கு தான் அந்த காஸ்ட்டு 3500 3500. அடுத்ததாக பார்க்குறது தேக்கு மரத்தில் இருக்கக்கூடிய ஒரு பாக்ஸ் தான். இதுவும் நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடிய ஒரு பாக்ஸு. சைஸ் வந்து 8.5 இன்ச்சு இருக்கக்கூடியது. 8.5 இன்ச்சுக்கு 5 இன்ச்சு சைஸு. நல்ல பெரிய பாக்ஸு.
அதே மாதிரி பலகை எல்லாமே நல்லா 3/4 அடிக்கு இருக்கக்கூடிய பலகை. 3/4 அடிங்கிற 3/4 இன்ச்சு இருக்கக்கூடிய ஒரு பலகை. உள்ளே ஃபுல்லாகவே எல்லாமே தேக்கு தான். இதுவும் பர்மா தேக்கு தான். உள்ளே வந்து பாலிஷ் பண்ணலை, வெளியில் மட்டும் பாலிஷ் பண்ணியிருக்காங்க. மோஸ்ட்லி எல்லா பொருளுமே அது மரம் தெரியணுங்கிறதுக்காக, தேக்கு மரம் தான் தெரியணுங்கிறதுக்காக உள் சைடு பாலிஷ் பண்ண மாட்டாங்க. அது எப்படி இருக்கோ அப்படியே தான் நம்ம வாங்கிட்டு வந்து போடுறோம். இந்த பீஸ் வந்து 3400 விலை கொடுக்குறேங்க. 3400. அடுத்ததாக பார்க்குறது வந்து ஒரு செம்பில் இருக்கக்கூடிய ஒரு தவளை தான். காப்பர் தவளை, நல்ல பெரிய தவளை, நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய தவளை. கெப்பாசிட்டி பார்த்தோம்னா ஒரு 25-30 லிட்டரு கொள்ளளவு உடையது. அந்த 2 மேலே இருக்க பார்த்தோம்னா 2 டிசைன் மாதிரி வரும்பு இருக்கும். ஒரு மாதிரி அந்த வாப்பாட்டில். அடியிலையும் அதே மாதிரி இப்போ